ரெண்டு பேரா வந்திருப்பேன் மிச்சாக்களுங்க. என்னடா இன்றைக்கு வந்து நான் ஒரு மணிக்கு தான் எடுப்பேன். ஒரு வருஷம் பாஸ் பெறான் செய்யணும். என்ன 7ஆம் கிடக்கு உடம்பு. அப்ப ஒரு வருஷம் தான் செய்வேன். இனி வார வெள்ளிக்கிழமை அப்படி நான் மற்ற பாஸ் பெற அதெல்லாம் செய்வேனே. யோசிக்க வேண்டாம். எப்படி மேன்மேல கோவத்துல இருப்பீங்களே. நான் நேற்று நான் கிளாஸ் எடுக்கலையே என்னோடயா சனோயன். தொடங்குவோமா நாங்கள்? ஓம் சார். சரி, இது இன்னைக்கு 2 கிளாஸ்ன்னு சொல்லி போட்டு ஒரு கிளாஸ்ன்னு சொல்றதுக்கு என்ன நினைக்கிறீங்க நீங்க? அதை சொல்லுங்க. இல்ல சார், பரவாயில்ல. ஆஹ் சரி, நாங்கள் முதலாக எழிவோம். மிச்சாக்கள் வரீங்கம்மா? சரி, பகுதி 1. 1 தொடக்கம் 10 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 பெயர்கள் வீதம் தரப்பட்டுள்ளன. அப்பெயர்கள் ஒன்று ஏதோ ஒரு காரணத்தால் ஏனைய ஒன்றோடு பொருந்தாதுள்ளது. பொருந்தாத அந்த பெயரை இனங்கண்டு அடைப்புக்குறியில வந்து இடட்டாம். முதலாவது கேள்வி, உருவல, பல்லேமல, பதிய ராஜவல, மினிகா கல்கந்த, பெல்லன் பதிபெல்லச. இதுல வந்து உருவல வந்து துறைமுகம். உருவல வந்து ஒரு துறைமுகம். ஏனைய வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட கால மையம். ஏனைய வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட கால மையம். உருவல வந்து ஒரு துறைமுகம். உருவல வந்து துறைமுகம், ஏனைய வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட கால மையம். அடுத்த கேள்வி 2வது, மகாதித்த, கோகண்ண, சூகரதித்த, கச்சதித்த, காலதித்த. இதுல வந்து கச்சகதித்த வந்து துட்டகைமுனுவின் படையெடுப்புடன் தொடர்புடைய காவலரன். ஏனைய வந்து துறைமுகங்கள். கச்சகதித்த வந்து துட்டகைமுடன் தொடர்புடைய காவலரன். ஏனைய வந்து துறைமுகங்கள். கச்சகதித்த வந்து துட்டகைமுனு மன்னனுடைய காவலரன். ஏனைய வந்து துறைமுகங்கள். அடுத்த 3வது, வம்சத்த பகாசினி, சமந்த பாசாத்திகாவ, மனோரத பூரணி, சம்மோக வினோதினி, சுமங்கல விலாசினி. வம்சத்த பகாசினி வந்து உரை நூல், மகாவம்சத்திற்கு எழுதப்பட்ட உரை நூல். ஏனைய வந்து புத்தகோசுதரால வந்து எழுதப்பட்ட நூல். இல்லாட்டி இப்படி வைக்கலாம். வம்சத்த பகாசினி வந்து உரை நூல், ஏனைய வந்து நூல்கள் என்ற ரீதியிலையும் பார்க்கலாம். வம்சத்த பகாசினி வந்து உரை நூல், சமந்த பாசா சுமங்கல விலாசினி போன்ற வந்து புத்தகோசுதரால வந்து எழுதப்பட்ட நூல். எழுதிட்டீங்களா? நான் அதான் சொல்ல மாட்டேன். 2019ஆம் ஆண்டு பேப்பர்ரா, ஸ்ரீலங்கன் ஹிஸ்டரி. மிச்சாக்கள் எடுத்து வச்சு எழுதுறீங்களா என்ன மாதிரி? எழுதுறேன் சார். எழுதிட்டீங்களா? ஓம் சார். ஆஹ் இது அசான் வந்திருக்கானாக்கு நான் திருப்பி ஒருக்கா சொல்றேன். முதலாவது கேள்வி, உருவல, பல்லேமெல்ல, பதிய ராஜவல, மினிகாகல் கந்த பெல்லன்பதி பெல்லச. இதுல உருவல வந்து துறைமுகம், ஏனைய வந்து வரலாற்று முற்பட்ட கால மையம். அடுத்த 2வது கேள்வி, இதுல வந்து பிள்ளையான விட வந்து கச்சகதித்த, துட்டகாயமுடன் தொடர்புடையது, ஏனைய வந்து துறைமுகம்.
மூன்றாவது வம்சத்த பகாசினி முதலாவிட உரை நூல், ஏனைய வந்து புத்தகோசரா எழுதப்பட்ட நூல், இல்லாட்டி வம்சத்த பகாசினி வந்து ஒரு உரை நூல், ஏனைய வந்து நூல்கள் என்ற ரீதியிலையும் பார்க்கலாம். அடுத்த 4வது கேள்வி, உபோசதகர, யந்தாகர, பிரதிமாகார, போதிகர, சூதிகர. இதுல சூதிகர வந்து முதலாம் பராக்கிரம் பாகுவால வந்து உருவாக்கப்பட்ட கட்டடம். சூதிகர வந்து முதலாம் பராக்கிரம பாகுவால வந்து உருவாக்கப்பட்ட கட்டிடம். ஏனைய வந்து பௌத்த கட்டடங்கள். ஏனைய வந்து பௌத்த கட்டடங்கள். சூதிகர வந்து முதலாம் பராக்கிரபால் உருவாக்கப்பட்டது. ஏனைய வந்து பௌத்த கட்டடங்கள். சூதிகர வந்து முதலாம் பராக்கிரம பாகுவால வந்து எழுதப்பட்டது. ஏனைய வந்து பௌத்த கட்டடங்கள். அடுத்தது சிலப்பதிகாரம், ஆர்ப்பாக்கம், மணிமேகலை, 1810, பட்டினப்பாலை. இதுல வந்து ஆர்ப்பாக்கம் வந்து கல்வெட்டு, ஏனைய வந்து நூல்கள். ஆர்ப்பாக்கம் வந்து கல்வெட்டு, ஏனைய வந்து நூல்கள். இதுல சிலப்பதிகாரம், 1810, பட்டினப்பாலை, மணிமேகலை வந்து தென்னிந்திய நூலாக கொள்ளலாம். ஆர்ப்பாக்கம் வந்து கல்வெட்டு, ஏனைய வந்து நூல்கள். ஆர்ப்பாக்கம் வந்து கல்வெட்டு, ஏனைய வந்து நூல்கள். அடுத்து 6வது கேள்வி, பரராயசேகரம், சங்கிலி மன்னன், புவிராச பண்டாரன், எதிர்மன்ன சிங்கம், மயில் வாகனம். இதுல மயில் வாகனம் வந்து ஒரு நூலாசிரியர், மாதகலை சேர்ந்த, அதாவது குறிப்பா ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த மயில் வாகனம். இவரால வந்து ஜாழ்ப்பாண வைபவமாலை வந்து உருவாக்கம் பெறுது. யாழ்ப்பாண ராஜ்யம் பற்றி குறிப்பிடுகின்ற நூல்ல வந்து இந்த மயில் வாகனத்தினுடைய யாழ்ப்பாண வைபவமாலே ஒரு நூலாக வந்து காணப்படுது. ஏனைய வந்து யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த மன்னர்கள், இல்லாட்டி யாழ்ப்பாணத்துடன் தொடர்புடைய மன்னர்கள். இது வந்து யாழ்ப்பாணத்தை வந்து ஆட்சி செய்த மன்னர்கள். மயில் வாகனம் வந்து ஒரு நூலாசிரியர், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நூலாசிரியர். இவரால் வந்து யாழ்ப்பாண வைபவமாலை வந்து உருவாக்கம் பெறுது. சரியா? ஓகே சார். அடுத்தது 7வது கேள்வி, அல்போன்சோ, அல்மேடா, ரிச்சர்ட், சில்வா, பெர்னாண்டோ. இதுல வந்து ரிச்சர்ட் வந்து பிரித்தானியர் காலத்துக்குரிய பெயர், ஏனைய வந்து போர்த்துகேயர் காலத்துக்குரிய பெயர். ரிச்சர்ட் வந்து பிரித்தானியர் காலத்துக்குரிய பெயர், ஏனைய வந்து போர்த்துகேயர் காலத்துக்குரிய பெயர். அடுத்த 8வது, இதுல போர்த்துகேய பெயர்கள் என்று போட்டு எழுதுங்கோ. பெரேரோ, போர்த்துகேய பெயர்கள் என்று போட்டு எழுதுங்கோ. பெரேரோ, போர்த்துகேய பெயர்கள் என்று போட்டு எழுதுங்கோ. பெரேரோ, மெண்டிஸ், மெண்டிஸ், பெரேரோ, மெண்டிஸ், ஜூட். அடுத்த வந்து சில்வா. முதலாவது பெரேரோ, 2வது வந்து மெண்டிஸ், 3வது வந்து ஜூட், 4வது வந்து சில்வா. அதோட இந்த பாஸ் பேப்பர்ல இருக்கிறதையும் எழுதுங்கோ. எழுதிட்டீங்களா? ஓம் சார். அதோட அல்போன்சோ, அல்மேடா, சில்வா, பெர்னாண்டோ, இதுவும் வந்து போர்த்துகேயருடைய
மொழிபெயர்கள் ரிச்சர்ட் வந்து பிரித்தானியனுடைய பெயர். சரியா? அடுத்த 8வது ஜேம்ஸ் கோடினர், ஜோன் டூவி, ஹென்றி மார்ஷல், ஆரல் புரோகியர், தோமஸ் கிஸ்கினர். இதுல வந்து பிழையான விட வந்து 4. ஆரல் புரோகியர். ஆரல் புரோகியர் வந்து பொருளாதாரம் சார்ந்த பிரித்தானிய எழுத்தாளர். ஏனையர்கள் வந்து அரசியல் சார்ந்த எழுத்தாளர்கள். இல்லாட்டி இப்படி போடலாம், பொருளாதாரம் சார்ந்த எழுத்தாளர் புரோகியர், ஏனையர் வந்து அரசியல் சார்ந்த எழுத்தாளர். புரோகியர் வந்து பொருளாதாரம் சார்ந்த எழுத்தாளர், ஏனையர்கள் வந்து அரசியல் சார்ந்த எழுத்தாளர்கள். எழுதிட்டீங்களா? ஆரல் புரோகியர் வந்து பொருளாதாரம் சார்ந்த எழுத்தாளர், ஏனைய வந்து அரசியல் சார்ந்த எழுத்தாளர்கள். ஓகே அடுத்து வார். இதுல ஹென்றி மார்ஷலால வந்து அறிக்கை எழுதப்படுது. ஹென்றி மார்ஷலால வந்து அறிக்கை எனும் நூல் வந்து எழுதப்படுது. ஹென்றி மார்ஷல் அறிக்கை. அடுத்த தோமஸ் ஸ்கின்னரால வந்து இலங்கையின் கடந்த வருடங்கள், இலங்கையில் கடந்த வருடங்கள், இல்லாட்டி இலங்கையின் 50 வருடங்கள், ரெண்டும் வரும். தோமஸ் ஸ்கின்னரால வந்து இலங்கையின் கடந்த வருடங்கள். இலங்கையின் கடந்த வருடங்கள். அடுத்த வந்து ஆரல் புரோகியரால வந்து இலங்கையின் புராதன நீர்த்தேக்கங்கள். ஆரல் புரோகியரால வந்து இலங்கையின் புராதன நீர்த்தேக்கங்கள். அடுத்த 9வது சைமன் டி சில்வா வெளிவிட்ட சிறு சரணங்கள் வலிசிங்க ஹரிச்சந்திர, பியதாச சிறிசேனா, WA சில்வா, மார்டின் விக்ரசிங்க. இதுல வந்து வலிசிங்க ஹரிச்சந்திர வந்து ஒரு நாவலாசிரியர் அல்ல, ஏனையவர்கள் வந்து சிங்கள நாவலாசிரியர்கள். வலிசிங்க ஹரிச்சந்திர வந்து என்னது நாவலாசிரியர் அல்ல, ஏனையர்கள் வந்து நாவலாசிரியர்கள். அடுத்த 10வது பத்தாவதுக்கு வந்து விட வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதுக்கு 10வதுக்கு விட வந்து 1. அதுக்கு 10வதுக்கு நான் விட வந்து நான் குறுப்பில போடுவேன். அடுத்த 11வது பாபம். 11 தொடக்கம் 15 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 சோடி பெயர்கள் வந்து தரப்படலாம். அந்த பொருந்தா சோடியை வந்து அடைப்புரில் எழுதாம். 11க்கு விட வந்து 3. தொரவக்கலன வந்து ஒரு குகை. அத்தனகலவனுடைய சோடி பேர் வந்து கலாவொட்டுவ. அத்தனகலவனுடைய சோடி பேர் வந்து கலாவொட்டுவ. தொரவக்கலனில அத்தனகலவனுடைய சோடி பேர் வந்து கலாவொட்டுவ. 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 அடுத்த 12வதுக்கு விட வந்து 1. அபயவாவியினுடைய மறுபெயர் வந்து பசவகுளம். திசவாவி இல்ல, திசவாய் வந்து தேவநம்பி தீசனால வந்து உருவாக்கம் வருது. அபயவாவியினுடைய மறுபெயர் வந்து பசவகுளம். திசவாவி இல்ல, திசவாவி தேவநம்பி தீசனால வந்து உருவாக்கப்படுது. சரியா எழுதிட்டீங்களா?
அடுத்த 13வது விட வந்து 2. அத்தனகல விகார வம்சைய வந்து விகாரையினுடைய வரலாறை வந்து குறிப்பிடுவது. அத்தனகல விகார வம்சைய வந்து விகாரை வரலாறை வந்து குறிப்பிடுவது. கத்திக்குச்சி விகாரையின் வம்ச கதை இல்ல, அது வந்து விகார வம்சை வந்து விகாரைகளுடைய வரலாறை வந்து குறிப்பிடுவதா வந்து அத்தவனகல்ல விகார வம்சைய வந்து காணப்படுது. அடுத்தது 14. 14க்கு விட வந்து 3. 14க்கு விட வந்து 3. ஏனென்றா நிக்கப்பட்டிய பண்டார வந்து மதம் மாறவில்லை. நிக்கப்பட்டிய பண்டார வந்து மதம் மாறல. டொம் மனுவல் என்பது வந்து பிழை. நிக்கப்பட்டிய பண்டார வந்து கத்தோலிக்க மதத்தை வந்து பின்பற்றல, மதம் மாறல. இவர் எழுதிட்டீங்களா? அடுத்த 15வதுக்கு விட வந்து 4. பிரெட்ரிக் கோட்டை வந்து திருவோணமலையில இருக்கு. 15வதுக்கு விட வந்து 4. பிரெட்ரிக் கோட்டை வந்து திருவோணமலையில் உள்ளது. காலில இல்ல, திருவோணமலையில உள்ளது. பிரெட்ரிக் கோட்டை திருவோணமலையில் உள்ளது. அடுத்தது 16 தொடக்கம் 25 வரை உள்ள வினாக்கள்ல வந்து கூற்றுகள், திகதிகள், தொகுதிகள் வந்து எக்ஸரன்ல காணப்படுது. அதுல பொருத்தமானது வந்து பொருத்தி வந்து போடட்டாம். இதுல வந்து சரியானது வந்து நம்பரை வந்து போட்டாம். இதுல வந்து 16க்கு விட வந்து 2. எல்லாருடைய படைத்தளவு வந்து தீகந்து, பலகாம்பாண்ட வந்து கபிசீச, சாதுசேரண்ட வந்து மிகார, முதலாம் விஜயப்பாவண்ட வந்து சல, அடுத்த வந்து முதலாம் பராக்கிரம பாவண்ட வந்து கித்துணுவரகள். சரியா? எழுதிட்டீங்களா? ஓகே சார். அடுத்த 17வது இல்ல, விளங்குதா இது? ஓம் சார், விலங்கு. 17க்கு விட வந்து 5. சாரத்த சங்கரைய வந்து புத்ததாசனால வந்து உருவாக்கம் பெறுது. ஜானகி கரண வந்து குமார தாதுசனால வந்து உருவாக்கப்படுது. 5ஆம் காசியப்பனால வந்து தம்பி அட்டுவ கெடபதைய என்ற நூல் உருவாக்கம் பெறுது. 4ஆம் சேனல வந்து சியபஸ் லகர உருவாக்கம் பெறுது. 2ஆம் பெராகிராபாவில் வந்து கபிசிலுமின என்ற நூல், கவிதையின் முடிமெனி என கபிசிலுமின நூல் வந்து உருவாக்கம் பெறுது. 5ஆ விட. அடுத்த 18க்கு விட வந்து 4. 18க்கு விட வந்து 4. DEABC. உயர் நீதிமன்றம் வந்து பிரெட்ரிக் நோத்தால வந்து உருவாக்கம் பெறுது. எட்வர்ட் பேன்ஸால வந்து கொழும்பு கண்டி வீதி வந்து உருவாக்கம் பெறுது. அடுத்த மாநகர சபை வந்து கெர்கியூலிஸ் ரொபின்ஸால வந்து உருவாக்கம் பெறுது. விவசாய திணைக்களம் வந்து ஹென்றி மெக்கலமால. பல்கலைக்கழக கல்லூரி வந்து வில்லியம் மனிங்கால வந்து உருவாக்கம் பெறுது. விட வந்து 4. DEABC. அடுத்த 19க்கு விட வந்து 3. அலெக்சாண்டர் ஜோன்சர் வந்து பிரதம நீதி அரசர். ஜோன் டொய்லி வந்து கண்டியின் நிரந்தர வதிவிட அதிகாரி. ஜோர்ஜ் டேனர் வந்து மத்திய மாகாணத்தின் முதல் அரசாங்க அதிபர். எமர்சன் டெனட் வந்து குடியேற்ற நாட்டு செயலாளர். HV பேல் வந்து தொல்லியல் ஆணையாளர். இதுல விட வந்து 3. 20க்கு விட வந்து 5.
20க்கு விட வந்து 5. ஏஎஃப் மொளமுறை வந்து முதலாவது சபாநாயகர். டிபி ஜெயத்தில வந்து பிரதிநிதிகள் சபையின் முதல் தலைவர். டிஎஸ் சேனநாயக்க வந்து முதலாவது பிரதம மந்திரி. என்எம் பெரேரோ வந்து முதலாவது எதிர்கட்சி தலைவர். ஜிஆர் ஜெயவர்தன முதலாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட முதலாவது ஜனாதிபதி. விட வந்து 5. அடுத்த 21 25 வரை உள்ள பொருந்தா விடைய வந்து கண்டுபிடிக்கட்டாம். 21க்கு விட வந்து 4. பொருந்தாத வரலாற்று முற்பட்ட கால மனிதன் நிலையான விவசாய வாழ்க்கையை வந்து மேற்கொண்டான். இல்ல, விவசாயம் வந்து முன் வரலாற்று காலத்துலதான் ஆரம்பமாகுது. வரலாற்று முற்பட்ட காலத்துல வந்து வேட்டையாடித்தான் மனிதன் வந்து வாழ்றான். 21க்கு விட வந்து 4. அடுத்த 22க்கு விட வந்து 3. காசியப்பனுக்கு பின்னர் முதலாவது முகலன் சிறிது காலம் சிகிரியாக தன் தலைநகரமாக்கி கொண்டான். இல்ல பிள்ள. முகலன் வந்து அனுராதபுரத்தை தான் தலைநகரமாக்குறான். இருபத்தி 22க்கு விட வந்து 3. 23க்கு விட வந்து 5. எம்பக்க தேவாலயத்தில் உள்ள மரச்செருக்கள் வந்து குருநாகல் காலப்பகுதியில வந்து உருவாக்கப்படுது. பிழை இல்ல, கம்பளை காலத்துல உருவாக்கப்படுது. கம்பளை காலத்துல 3ஆம் விக்கிரம பாகு காலத்துல வந்து உருவாக்கம் வருது. கம்பளை காலத்துல வந்து எம்பக்க தேவாலயம் வந்து உருவாக்கம் வருது. விட வந்து 5. 23க்கு. 24க்கு வந்து விட வந்து 3. 18ஆம் நூற்றாண்டின் 20ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில வந்து 20ஆம் நூற்றாண்டு அரை பகுதியில் கண்டிராட்சியத்தில் ஏற்பட்ட பௌத்த மறுமலர்ச்சியில வந்து பிழையான விட வந்து அமரபுர நிக்காயம் ஸ்தாபிக்கப்பட்டமை வந்து பிழை. எழுதிட்டீங்களா? அடுத்தது 25க்கு விட வந்து 5. ரப்பர் வந்து 19ஆம் நூற்றாண்டு இறுதி தசாப்தங்களில் நாட்டில் பாரிய ஏற்றுமதி பண்டமாக காணப்பட்டது. இல்ல, 20ஆம் நூற்றாண்டுல வந்தான் ரப்பர் வந்து என்னது ஏற்றுமதி பண்டமா வந்து மாறுது. 25க்கு விட வந்து 5. பிழையான விட வந்து 5. 25க்கு பிழையான விட வந்து 5. அடுத்த 26 தொடக்கம் 30. ஏபிசிடி. ஏயும் பியும் சரியண்டா 1. ஏயும் சியும் சரியண்டா 2. பியும் சியும் சரியண்டா 3. சியும் டியும் சரியண்டா 4. வேறு விடைகள் சரியண்டா 5. பண்டைய இலங்கையில் தென்னிந்திய படையெடுப்புகள் தொடர்பா பின்வருங்களில் சரியானது. இலங்கையில் பாண்டிய சோழ படையெடுப்பு வந்து இடம்பெறுது. சரி. ஏண்டா புலனறுவை காலத்திலையும் அனுராபுர காலத்திலையும் வந்து இடம்பெறுது பாண்டிய சோழ படையெடுப்பு. எள்ளாளன் வந்து பாண்டிய ஆட்சியாளனாவான். பிழை. எள்ளாளன் வந்து சோழன் ஆட்சியாளனாவான். சோழ படையெடுப்பின் விளைவாக அனுராபுர ராசாணி வந்து வீழ்ச்சி பெறுது. சரி. ஏயும் சியும் வந்து சரி. இதுக்கு விட வந்து 2. மாரவர்ம சுந்தரபாண்டியன் வந்து இலங்கையை கைப்பற்றல வந்து வெற்றி கண்டான் என்பது பிழை. ஏயும் சியும் சரி. விட வந்து 2. முதலாம் பராக்கிரமபாகு மன்னனின் வெளிநாட்டு உறவுகள் கூட்டல சரியானது. முதலாம் பராக்கிரமபாகு வந்து சோழருடன் திருமண உறவை வந்து மேற்கொள்ளவில்லை. சோழருடன் வந்து திருமண உறவை வந்து மேற்கொண்டவன் வந்து முதலாம் விஜயபாகு. அதே போன்று சீனாவுடன் வந்து உறவை மேற்கொண்டவன் முதலாம் விஜயபாகு. பர்மிய நாட்டின் மீது படையெடுத்தவன் வந்து முதலாம் பராக்கிரமபாகு. கம்போடியாவுடன் வந்து சிநேகபூர்வ உறவை வந்து மேற்கொண்டவன் முதலாம் பராக்கிரமபாகு. பர்மா மீது படையெடுத்தவன் முதலாம் பராக்கிரமபாகு. கம்போடியா மீது சிநேகபூர்வமான உறவு வந்து மேற்கொண்டவன் முதலாம் பராக்கிரமபாகு.
இதுக்கு விட வந்து சியும் டியும் சரி. விட வந்து 4. 27க்கு விட வந்து 4. கண்டி ராஜ்யத்தின் வீழ்ச்சி தொடர்பா பின்வரும் கூற்றுகள்ல சரியானது. மன்னனுக்கும் மகா அதிகாரி மொள்ளிக்கொடவுக்கும் இடையிலான பிணக்கு இல்ல. அடுத்த பிரித்தானியரால் மேற்கொள்ளப்பட்ட வீதி அமைப்புகள் இல்ல. இது பிரித்தானியரால் உருவாக்கப்பட்ட வீதி அமைப்பு வந்து கண்டி ராஜ்யத்தினுடைய இந்த 1848 மற்றும் அந்த புரட்சிக்கு வந்து ஒரு தோல்வியடைய காரணமா வந்து அமைது. மன்னன் மக்களின் ஆதரவை இழந்தவை சரி. பிரித்தானியரின் சதி யோசனைகள் சரி. இதுல வந்து சரி வந்து பிஎம்சியும் விட வந்து 3. பிரித்தானிய ஆட்சியில் பண்டைய நீர்ப்பாசன திட்டங்களை வந்து புனரமைத்தல் தொடர்பா பின்வரும் கூற்று. பிரவுன்விக் ஊர் பொக்க கிராமி ஆகிய நீர்ப்பாசன திட்டங்களை புனரமைத்தல் சரி. வாட் வறண்ட வலயத்தில் பண்டைய குளங்களை புனரமைப்பு செய்த ஒரு வேலை திட்டம் சரி. கிரகரி வந்து கிராம குளங்களை புனரமைப்பு செய்தது சரி. அதே போன்று கோட்டனால வந்து வில்லியம் கோட்டனால வந்து கலாவாய் சொல்லல ஆதர் கோடனால வந்து கலாவாய் வந்து புனரமைக்கப்படுது. ஆதர் கோடனால வந்து கலாவாய் வந்து புனரமைக்கப்படுது. அதாவது 1848 புரட்சிக்கு பின்னர் வந்து ஆளுநர்கள் வந்து பின்னர் வந்து வாரினம் வீரர்கள் வந்து என்னது தங்களுடைய நீர்ப்பாசன துறையில வந்து வளர்ச்சிப்படுத்தி கொள்ளுமோ குளங்களை வந்து புனரமைத்துக் கொள்ளணும். அவ்வகையில வந்து ஆதர் கோடனால வந்து என்னது கலாவாய் வந்து புனரமைக்கப்படுது. அதே போன்று கென்றி வாட்டால வந்து இரணைமடு ரக்காம குளம் புனரமைக்கப்படுது. கென்றி வாட்டால இரணைமடு ரக்காம குளம் புனரமைக்கப்படுது. கென்றி வாட் இரணைமடும் ரக்காம குள புனரமைப்பு. கென்றி வாட்டால வந்து இரணைமடு ரக்காம குள புனரமைப்பு. கெர்கியூலிஸ் ரொபின்சன் ஹெர்கியூலிஸ் ரொபின்சன் ஹெர்கியூலிஸ் ரொபின்சன் திச மகாராம குல புனரமைப்பு. ஹெர்கியூலிஸ் ரொபின்சன் திச மகாராம புனரமைப்பு. வில்லியம் கிரகரி கந்தலாய் குல 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 புனரமைப்பு. ஆதர் கோடன் கலாவாவி புனரமைப்பு. ஆதர் கோடன் கலாவாவி புனரமைப்பு. வில்லியம் கிரகரி கந்தலாய் குல புனரமைப்பு. வில்லியம் கிரகரி வந்து கந்தலாய் குல புனரமைப்பு. ஆதர் கோடன் கலாவாவி புனரமைப்பு. வெச் ரிச் வே ஜோதவாவி புனரமைப்பு. ஹென்ரி வாட் இரணைமணி ரக்காம குளம். ஹெர்கியூலிஸ் ரொபின்சன் திச மகாராம குளம். வில்லியம் கிரகரி கந்தலாய் குளம். ஆதர் கோடன் கலாவாவி. வெச் ரிச் வே ஜோதாவாவி இல்ல ஜோதவாவி. வெச் ரிச் வேயால வந்து ஜோதவாய் வந்து புனரமைக்கப்படுது. அடுத்த வந்து 30 சுதந்திரத்தின் பின் இலங்கையில் உருவான அரசாங்க முறைமை தொடர்பாக சரியான கூற்று. பாராளுமன்றமானது மகா தேசாதிபதி பிரதிநிதிகள் சபை செனட் சபை ஆகியவற்றை உள்ளடக்கிய சரி. மகா தேசாதிபதி பிரதிநிதிகள் சபை செனட் சபை வந்து உள்ளடக்கிய வந்தான் பாராளுமன்றம்.
பிரதிநிதிகள் சபையில வந்து 101 உறுப்பினர்கள் வந்து கொண்டிருந்தனர். சரி. 1972 அரசியலமைப்பு திட்டத்தின் மூலம் செனட் சபை வந்து இல்லாத ஒழிக்கப்பட்டது என்பது பிழை. மந்திரி சபை அமைச்சர்கள் அனைவரும் பிரதிகள் சபை அங்கத்தவர்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்டனர். இல்ல. இதுல வந்து சரியான விட வந்து ஏயும் பியும் விட வந்து 1. இதுல 31 தொடக்கம் 35 வரை உள்ள வினாக்களை நாங்கள் நோக்குவோம். இதுல வந்து இலங்கையின் பௌத்த சாசன வரலாற்றில் எந்த மன்னனின் ஆட்சியில் கொள்கை அடிப்படையில் முதலாவது மதப்பிரிவு வந்து ஏற்படுது யாருடைய காலத்துல? வலகம்பால. வலகம்பா வந்து முதலாவது பிரிவு. வலகம்பா வந்து முதலாவது பிரிவு. அதாவது வந்து தேவநம்பி தீசல இருந்து வலகம்பா மட்டும் ஒன்று இருக்கு தேரவாதம். அதுக்கு பிறகு வலகம்பா காலத்துல வந்து முதலாவது பிரிவு ஏற்படுது. அடுத்தது வந்து மகாசேனன் காலத்துல 2வது பிரிவு வந்து ஏற்படுது பிரிவின்படி பார்த்தால். ஆனால் மத ரீதியா பார்த்தால் இது மகாசேனனுடைய காலத்துல வந்து 3வது. ஆனா இது வந்து என்னது? முதலாவது மத பிரிவு வந்து வலகம்பா காலத்துல இடம்பெறுது. 2வது வந்து மகாசேனன் காலத்துல இடம்பெறுது. சரியா எழுதிட்டீங்களா? இதுல ஒகாரிய திசன் காலத்துல வந்து மகாஞான பௌத்தம் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. ஒகாரிக திசன் காலத்துல வந்து மகாஞான பௌத்தம் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. ஒகாரிக திசன் காலத்துல வந்து மகாஞான பௌத்தம் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. அடுத்த 32க்கு விட வந்து 2. சுங்கவரி தீர்வை தொடர்பான சரியா கூறுகின்ற கல்வெட்டு வந்து கொடவாய கல்வெட்டு. கொடவாய கல்வெட்டு. அம்பகமுக கல்வெட்டு வந்து முதலாம் விஜயப்பா வந்து சிவனொளி பாதமலைக்கு வந்து ஆற்றிய பணிகளை பற்றி குறிப்பிடுது. அம்பகமுக கல்வெட்டு. அம்பகமுக கல்வெட்டு வந்து முதலாம் விஜயப்பாவு சிவனொளி பாதமலைக்கு வந்து ஆற்றிய பணிகள் பற்றி குறிப்பிடுது. கேப்பிட்டிகம கல்வெட்டு வந்து சந்தை ஒன்று நிர்வாகம் பற்றி குறிப்பிடுது. கேப்பிட்டிகம கல்வெட்டு சந்தை ஒன்று நிர்வாகம் பற்றி குறிப்பிடுது. பேபல் கட்டிய கல்வெட்டு கிராம சட்டம் பற்றி குறிப்பிடுது. பேபல் கட்டிய கல்வெட்டு கிராம சட்டம் பற்றி குறிப்பிடுது. அடுத்த சங்கமுக விகார கல்வெட்டு இரு அரசருடைய உடன்படிக்கை பற்றி குறிப்பிடுது. சங்கமுக விகார கல்வெட்டு முதலாம் பராக்கிரம பாவுக்கும் 2ஆம் கஜபாவுக்கும் இடையில வந்து இடம்பெற்ற ஒப்பந்தம் பற்றி குறிப்பிடுது. அடுத்தது அரசாங்க சபையின் முதல் பெண் அங்கத்தவர் வந்து அட்லின் மொளமுரே. அரசாங்க சபையின் முதலாவது பெண் அங்கத்தவர் வந்து அட்லின் மொளமுரே.
அரசாங்க சபையின் முதலாவது பெண் அங்கத்தவர் வந்து அட்லின் முளமுரே. அடுத்தது இலங்கை தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் வந்து பொன்னம்பலம் அருணாசலம். இலங்கை தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் வந்து பொன்னம்பலம் அருணாசலம். உங்கள்ட்ட இது இருக்கா என்ன இலங்கையினுடைய உயர் பதவிகளும் அது சார்ந்த நபர்களும் நோட்ஸ் இருக்கா? இருக்கா உங்கள்ட்ட? சொல்லுங்க ஒருக்கா. சாந்தி இருக்கா? ஓகே ஓகே. அடுத்தது வந்து இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட முதலாவது பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் வந்து கல்லோயா திட்டம். இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட முதலாவது பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் வந்து கல்லோயா திட்டம். எழுதிட்டீங்களா? அடுத்தது அடுத்தது வந்து 36 தொடக்கம் 40 பாப்பம். இதுல வந்து முதலாங்குற்று சரியண்டா முதலாங்குற்று ரெண்டாங்குற்று இதுல வந்து சரியானது பிழையானது சரியானது சரியானது பிழையானது 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 சரியானது சரியானது மேலும் விளக்குவதா இருக்க வேண்டும். வொகாரிக திசன் உடற்காயங்களை தண்டனையாக வழங்குவதனை வந்து இல்லாதொழித்தான். அதாவது வந்து உடலை வந்து பாதிக்கின்ற வகையில வந்து தண்டனையை வந்து இல்லாதொழித்தான். அது வந்து சரி. இதனால வந்து நீதி கண்டவன் என அழைக்கப்படுகிறான் வொகாரிக திசன். வொகாரிக திசன் வந்து நீதி கண்டவன் என அழைக்கப்படுகிறான் வொகாரிக திசன். அடுத்த வந்து வர்த்தகம் பண்டைய இலங்கையின் பொருளாதார பிரதான அம்சங்களா வந்து காணப்பட்டது இல்ல. விவசாயம்தான் பண்டைய இலங்கையினுடைய பொருளாதார அம்சமா வந்து காணப்படுது. விவசாயம்தான் பண்டைய இலங்கையினுடைய பொருளாதார அம்சமா வந்து காணப்படுது. முதலாவது சரி, ரெண்டாவது பிழை. விட வந்து ஒன்று. விட வந்து ஒன்று. அடுத்தது 37. சுப எனும் பெயரை கொண்ட இராணுவ பிரதானி ஜேவர்த்தனபுர கோட்டை எனும் கோட்டையை காட்டினான். சுப என்ற பெயரை கொண்ட இராணுவ பிரதானி வந்து ஜேவர்த்தனபுரையை வந்து காட்டினான் என்பது பிழை. ஜாப்பவுவா வந்து காட்டினான். அதாவது ஜாப்பவுவா வந்து தலைநகரமாகிறான். சுப என்ற பெயரை கொண்ட இராணுவ பிரதானி ஜாப்பவுவா கோட்டையை வந்து காட்டுறான். சரியா? அடுத்தது சந்திரபானு எனும் சீன தளபதி இலங்கை மீது படையெடுத்து வீர அழகேஸ்வர எனும் சிங்கள அரசனை சிறைபிடித்து சீனாவுக்கு அழைத்து சென்றான். இது வந்து பிழை. சந்திரபானு வந்து சீன தளபதி இல்ல. செங்கோதான் சீன தளபதி. செங்கோ வந்து படையெடுத்து வாரான். ஏனென்றா வீர அழகேஸ்வரன் வந்து தனக்கு வந்து மரியாதை வந்து வழங்கல என்ற ரீதியால வந்து படையெடுத்து வந்து வீர அழகேஸ்வரன் தோக்கடித்து அவனுடைய படைத்தளபதிகள் மற்றும்
அமைச்சர்களை வந்து சீனாவுக்கு வந்து கூட்டிக் கொண்டு போறான். கூட்டிக் கொண்டு போறான். இதுல வந்து 37க்கு விட வந்து 2மே பிழ, விட வந்து 3. அடுத்த 38, 38க்கு விட வந்து 5. போர்த்துகேயரால் மதம் மாற்றப்பட்ட போர்த்துகேயரால் மதம் மாற்றத்துக்கும் கல்விகளுக்கும் இடையில் ஏற்பட்டிருந்த நெருங்கிய தொடர்பு ஒல்லாந்தரால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது சரி. அடுத்த போர்த்துகேயரால் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலைகளை ஒல்லாந்தர் தாம் பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் அவற்றுக்கு புத்துயிர்ப்பு ஊட்டி அவற்றின் எண்ணிக்கைகளை அதிகரித்து தேவாலயங்களோடு இணைத்துக் கொண்டனர் சரி. ரெண்டும் சரி. இது வந்து விளக்கு என்பது 5. அடுத்தது வந்து வெள்ளானை சித்தாந்தரால் வந்து ரத்மலான பரமதம்ம சேத்திய பிரிவனா வந்து உருவாக்கம் வருது சரி. இக்கடுவ சுமங்கலரால வந்து ரத்மலான ஸ்ரீ தம்மலோகத்தர் ஆகியோர் வந்து முறையே வித்தியோதயா வித்தியலங்கார பிரிவனா வந்து உருவாக்கம் வருது. இக்கடுவ சுமங்கலரால வித்தியோதயா பிரிவனா, ரத்மலான ஸ்ரீ தர்மலோக தேரால வந்து வித்தியலங்கார பிரிவனா வந்து உருவாக்கம் வருது. ரெண்டும் சரி என்பதை விட 2. DS சேனநாயக்கவின் மரணத்தை தொடர்ந்து பிரதமராக ஜோன் கொத்தலா வந்து பதவியேற்கிற இல்ல பிழ. டட்லி சேனநாயக்க தான் வந்து பதவியேற்கிறார். டட்லி சேனநாயக்க வந்து பதவியேற்கிறார். டட்லி சேனநாயக்க வந்து பதவியேற்கிறார். அடுத்தது 1956 தொடக்கம் 1965 வரையான காலப்போது இலங்கை அரசாங்கங்கள் அணிசேரா நாடுகளின் வெளிநாட்டு கொள்கைகளுக்கு மிக சார்பா நடந்து கொண்டது சரி. முதலாவது பிழை, 2வது சரி என்பால வந்து விட வந்து 4. 36க்கு விட 1, 37க்கு விட 3, 38க்கு விட 5, 39க்கு விட வந்து 2, 40க்கு விட வந்து 4. சரியா? எதுவும் டவுட் இருக்கா? டவுட் ஒன்றும் இல்ல சார். சார் நீங்க இந்த 2028க்கு கிளாஸ் வைக்கிறீங்கல்ல, அந்த கிளாஸ் எங்களுக்கும் சேர்த்து வைங்க. 27 சேர்த்து வைக்கிறேன்னு என்ன மாதிரி ரிவிஷனா வைக்கிறதா? ஓ ஓ ரிவிஷனா அப்படின்னு வைக்கலாம். அவரோட சேர்ந்து வச்சீங்கன்னா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று சொல்றேன். அப்படின்னா நாடு காண்பேன் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு ஓகேயா? ஓம் சார், நீங்க நோட்ஸும் அனுப்பினீங்க எங்களுக்கு. அதோட சேர்த்து பார்க்க ஓகே இருக்கு. சரி, ஓகே ஓகே. நான் அவனை கேட்டுட்டு மயூரனை கேட்டுருக்க போறேன். சரி, ஓகே சார். இது விளங்கிட்டா? அந்த 10ஆவதுக்கு மட்டும் நான் பார்த்துட்டு சொல்றேன்டா. அதை நான் கேட்கிறேன் சார். மெட்டெல்லாம் விளங்கிட்டு. ஏண்டா எல்லாரும் பிரித்தானியா தான் சேர்ந்தாக்கள். ஆனா இதுல வந்து சோல்பெரி பிறகு வாரார். மிச்ச 3 பேரும் வந்து ஒலிவர் குணத்துல வந்து விவசாய அமைச்சரா பார்க்கலாம். சோல்பெரிய வந்து ஆளுநரா பார்க்கலாம். ஆண்ட்ரூ கோல்டி கொட் வந்து என்ன டவுட்டா இருக்கா தான் பாத்துட்டு இருக்க சொல்றேன் இருக்கு. சரி, ஓகே சார். மிச்சாக்களுக்கு விளங்கிட்டா? அசாந்து இருக்கானா அவன்? இருக்கான். நீங்க 3 பேருமே ஒரே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியா? ஒரே ஸ்கூல்ல. அவன் சொல்லிதான் எனக்கு தெரியும் இந்த கிளாஸ். எந்த ஸ்கூல்? சோப்ராஸ். அதான் இருக்கு. எந்த டிஸ்ட்ரிக்ட்? எங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் இல்ல சார். டிஸ்ட்ரிக்ட்ன்றது ஜஃப்னா. எஃப்னாலங்க? ஜஃப்னா கோயம்பேடு. அதங்க இருக்கு தெரியல. பருத்தித்துறை. பருத்தித்துறை அப்படி கூட இதுல இருந்து வந்திருப்பேன் நிறைய பேர் பெராகு. விலங்கில சார். பெராஜுனிக்கு ஆர்ட்ஸுக்கு வந்திருக்கணும், செலக்ட் ஆகி வந்திருப்பேன் அப்படி. அக்கா மேரா நாம. சரி, ஓகே. இல்ல இது விளங்குதா என்ன மாதிரி? சார் விளங்குது. அசாந்த இருக்க வாயத்திலிருந்து சொல்ல சொல்லுங்க. ஏன் துறக்க மாட்டேற அவர்? அசாந்து
சரி சரி அவனை குழப்பையில நானும் ஜெஃப்னா தானே. சரி ஓகே நான் உங்களை கேட்டுட்டு சொல்றேன். மெசேஜ் மட்டும் போடுறான் ஒருத்தன். சரி ஓகே இதோட முடியுது கிளாஸ்.